வெல்கம் டு சுடுதண்ணி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஹேஷ் ப்ரௌன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வெறும் உருளைக்கிழங்கு இருந்தால் போதும், இதை நீங்கள் சூப்பராக செஞ்சிடலாம். இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு நான் 4 உருளைக்கிழங்க தோல் சீவி எடுத்திருக்கேன். இதை நம்ம கிரேட்டரில் போட்டு துருவி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் துருவினதுக்கு அப்புறமா இதை ஃபஸ்ட்டு கோல்டு வாட்டரில் நம்ம அலசிக்கணும். இந்த ப்ராசஸ் பண்ணுறது மூலயமா இதில் இருக்க எக்ஸஸ் ஸ்டார்ச் எல்லாமே போயிடும். ஸ்டார்ச் நிறையா இருந்துச்சுன்னா ஒரு மாதிரி ஸ்டிக்கியாக இருக்கும், அந்த மாதிரி இல்லாமல் நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். ஸோ ஒரு 5 நிமிஷம் இதை நல்லா அலசிட்டு நம்ம இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு இதில் இருக்க தண்ணி எல்லாமே ரிமூவ் பண்ணிவிடுங்க. நீங்கள் ஒரு தின்னான கிளாத்தில் கூட இந்த உருளைக்கிழங்கை போட்டு நல்லா பிழிஞ்சுக்கிட்டிங்கன்னா எக்ஸஸாக இருக்கிற வாட்டர் எல்லாமே வந்துடும். ஏன்னா தண்ணியோட பண்ணால் இது சரியாக வராது. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு நல்லா ரிமூவ் பண்ணிவிடுங்க. இப்போ இது கூட 1/2 டீஸ்பூன் உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் சோள மாவு, 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள். இது சும்மா ஃப்ளேவருக்காக சேர்க்குறேன், நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இண்டியன்ஸ் பண்ணும்போது ஹேஷ் ப்ரௌன்ஸோட சில பேர் ஆனியன்ஸ் கூட யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் நான் இன்றைக்கி ஆனியன்ஸ் சேர்க்காமல் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும், உங்களுக்கு டேஸ்ட் பிடிக்கும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஆனால் இது ரொம்ப உதிரியாக இருக்கிறதுனால இதை கொஞ்சம் பைண்ட் பண்ணுறதுக்காக நான் இதோட ஒரு முட்டை சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம். ஆனால் முட்டை சேர்த்தா கண்டிப்பாக ரொம்ப பிரிஞ்சு வராது. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இதை டைரெக்டாக நம்ம ஃப்ரை பண்ண முடியாது, ஒரு 1 hour நம்ம ஃப்ரீஸ் பண்ணி எடுக்கணும். அதனால் இதை ஷேப்ஸ் பண்ணி ஒரு பிளேட்டில் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஸ்கொயராக கூட இதை ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இதை 1 hour ரெஃப்ரிஜரேட் பண்ணிக்கோங்க. ஃப்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் எக்ஸஸாக வாட்டர் இருந்துச்சுன்னா அது வடிஞ்சு வந்திருக்கும். ஸோ இதை நம்ம ஈஸியாக எடுத்து ஃப்ரை பண்ணலாம். ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு பீஸாக எடுத்து உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இதை அவசரப்பட்டு நம்ம எடுக்கவே கூடாது. ஸ்லோவாக குக் பண்ணும் போது தான் பொட்டேட்டோ நல்லா வெந்திருக்கும். அதே மாதிரி நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கணும். இது நல்லா ப்ரௌன் கலரில் வர அளவுக்கு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 சைடும் திருப்பி போட்டு மாற்றி மாற்றி குக் பண்ணுங்கள், அப்போ தான் கருகாமல் இருக்கும். நல்லா ப்ரௌனிஷாக வந்ததுக்கப்புறமா இதை நம்ம எடுத்துடலாம். இப்போ இந்த ஹேஷ் ப்ரௌன் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது கூட ஒரு டிப் ஒன்று பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் மைனஸ் எடுத்துக்கிறேன். நீங்கள் எந்த மைனஸ் வேணாலும் யூஸ் பண்ணலாம். இதோட 1 டேபிள் ஸ்பூன் வெங்காயம், கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நார்மல் மைனஸை வச்சு சாப்பிட்றதுக்கும் இதுக்கும் நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்கும். இது ரொம்பவே ஆப்டாக இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட ஹேஷ் ப்ரௌன்ஸ் இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. 4 உருளைக்கிழங்கு எடுத்ததுக்கு எனக்கு 5 பீஸ் கிடச்சிது. உங்களுக்கு ஏற்ற சைஸ்க்கு நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ கூட குறைய வரும். இது ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஸ்நாக், நல்லா கிறிஸ்பியாக செம சூப்பராக இருக்கும். ஈவினிங் டைமில் காஃபியோடு சாப்பிட்றதுக்கு ஒரு ஆப்டான ரெசிபி. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சுடுதண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.